ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரவேதா சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கணவாய் மீன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவாய் மீன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணி தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அதை பொடி பொடியாக கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணுற வேலை தான். வாங்க எப்படி குக் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா வானல் காய்ஞ்சது. நான் இன்றைக்கி சமையலுக்கு கல்லெண்ணெய் தான் நான் எடுத்துருக்கேன். தேவையான அளவு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சுது. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சுது. ஒரு கைப்பிடி அளவு நான் பூண்டு இன்றைக்கி எடுத்துருக்கேன். பூண்டு நல்லா உடம்புக்கு சத்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சது. 3 மீடியம் சைஸில் பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பச்சையை அப்படியே தட்டி நான் போட்டிருக்கேன். நல்லா வதங்குறது. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, உப்புத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச கணவாய் மீனை இதில் சேர்த்துடலாம். இதில் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா கிண்டி விட்டுட்டு 10 to 12 மினிட்ஸில் இது குக் ஆயிரும். மூடி போட்டு வச்சுருங்க. ஆஃப்டர் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி செய்கிறதுனால நான் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் எவ்வளோ நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா சேர்ந்துருக்கு. ஸோ தேங்காய் பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா குக் ஆயிரும். கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக நறுக்கினது நல்லா சேர்த்துருங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கணவாய் மீன் ரெடி. வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.